கொலை வழக்கில் தலைமறைவான ரவுடி 4 ஆண்டுகளுக்கு பிறகு நாகை போலீசிடம் சிக்கி உள்ளார். கிளப் ஹவுஸ் மூலம் கூட்டாளிகளை தொடர்பு கொண்டு பலரை மிரட்டி பணம் பறித்து வந்தவர் சிக்கியது எப்படி? கடந்த 2022ஆம் ஆண்டு வேளாங்கண்ணி தெற்கு பொய்கைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல பைனான்சியர் மனோகர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சிசிடிவி ஆதாரத்துடன் வெளியான அந்த கொலை சம்பவத்தில் 16 பேர் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டனர். அந்த கொலையின் முக்கிய குற்றவாளியான வேளாங்கண்ணி அரியநாட்டு தெருவைச் சேர்ந்த கிரேட்டன் என்கிற ரோசரி கிரேட்டன் தலைமறைவானார். 2023ஆம் ஆண்டில் இருந்து காவல்துறை தேடி வந்த நிலையில் கிளப் ஹவுஸ் மூலம் வேளாங்கண்ணியில் உள்ள தனது கூட்டாளிகளை வைத்துக் கொண்டு விடுதிகள், கடை வியாபாரிகளை மிரட்டி பணம் பறித்து வந்துள்ளார். இது தொடர்பாகவும் புகார் பெறப்பட்டு அவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்த கிரேட்டன் கல்லூரி மாணவர்கள் மூலம் வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக நாகை எஸ்பி பாலகிருஷ்ணனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து வேளாங்கண்ணி டிஎஸ்பி டைசன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையை தொடங்கினர். அவ்வப்போது கிளப் ஹவுஸ் மூலம் தனது நண்பர்களுடன் பேசி வந்த கிரேட்டனை போலீசார் பிடிக்க திட்டமிட்டனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு கஞ்சா கடத்தி வந்த போது கருவேலங்கடை மெயின் ரோட்டில் தனிப்படை போலீசாரிடம் சிக்கினார். போலீசார் விசாரணையில் கடந்த 4 ஆண்டுகளாக சாமியார் வேடத்தில் தலைமறைவாக இருந்தது தெரிய வந்தது. பின்னர் கைது செய்யப்பட்ட கிரேட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். போலீசார் பிடித்த போது தப்பி ஓட முயன்று விபத்தில் சிக்கி கால் முறிந்ததால் ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கிரேட்டன் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.